நம்ம பிசினஸ்ங்கிற ஒரு மாளிகையை கட்டுறோம். அதுக்குள்ள எலிய வர விட்டு சும்மா இருப்போமா? இங்க ஆத்தர் எலின்னு எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம சுத்தி இருக்கிற பீப்புளை தான் வந்து மீன் பண்றாரு. ஒரு பிசினஸுக்கு பீப்புள் எவ்வளவு அளவுக்கு இம்பார்ட்டன்ட். பார்ட்னரா இருக்கட்டும், அட்டார்னியா இருக்கட்டும், லைக் லாயரா இருக்கட்டும், அண்ட் தென் அட்வைசரா இருக்கட்டும், இன்வெஸ்டரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஓகேவா? இன்னொரு பீப்புள் உள்ள வர்றப்போ நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவங்கள சூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ற சாப்டர் தான் இது இருக்க போகுது. நம்ம மில்லியனர் ஃபாஸ்ட்லைனோட புக்ல சாப்டர் 41ல இருக்கும். இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா, த்ரோ ஹிட்ச் ஹைக்கர்ஸ் டு த கர்ப். ஓகேவா? ஹாய், திஸ் இஸ் ஹரிணி. இந்த சாப்டர் ஃபுல்லாமே ஒரு பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணும், ஒரு அட்டார்னி எப்படி சூஸ் பண்ணும், ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி சூஸ் பண்ணும், லைக் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், நீங்க எப்படிலாம் ஏமாறக்கூடாது அப்படின்றதுதான் இந்த சாப்டரா இருக்கு. இந்த சாப்டர்ல இவர் பார்ட்னருங்கிறத வந்து ரொம்பவே பெருசா வந்து பேசுறாரு. லைக் பார்ட்னருங்கிறவங்க வந்து ஒரு மேரேஜுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவருங்க வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் உனக்கும் அந்த ஐடியா இருக்கு, எனக்கும் அந்த ஐடியா இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது நிறைய விளைவுகளை வந்து சந்திக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் டேஸ்ல நல்லா தான் இருக்கும், எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருப்போம், எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆனா சம்டைம் கடுத்து அது எப்படி மாறும் அப்படின்றது வந்து ரொம்ப பேர்டனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாரு. அந்த ஸ்டோரியில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து மைக்கு, இன்னொருத்தவர் வந்து ஜாக்கு. சோ மைக்குங்கிறவர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாள் குடிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியா வருது. சோ இவங்க வந்து பிசினஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் லீகலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 50-50 ஷேர்பா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டாங்க. என்ன ப்ராஃபிட் இருந்தாலும் 50-50 அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இப்படி 2 வருஷம் போகுது. ஒரு வருஷத்துலயே வந்து நல்ல ஜாப், நல்ல பிசினஸ் போனனால ஜாபையும் விட்டுட்டாங்க இவங்க. அண்ட் தென் இப்போ வந்துட்டு இவங்க கிளைண்ட்ஸ் கொண்டு வராங்க, அவங்க கிளைண்ட்ஸ் கொண்டு வராங்கன்னு 2 வருஷம் நல்லா தான் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றப்போ எப்படி 2 கிளைண்ட்ஸா இருந்துச்சோ அந்த மாதிரி இவங்க வந்து 40 கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து அது ஃபுல் டைமா இந்த பிசினஸே எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு உடனே இங்க மைக்குங்கிறவர் மட்டும் வந்து 4 கிளைண்ட் ஒரு தடவை கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, அதே சமயம் ஜாக்குங்கிறவர் ஒரே ஒரு கிளைண்ட் தான் வந்து கொண்டு வராரு. இதுல 50-50 ஷேர் எப்படி ஆகும்? இவர் வந்து அவ்வளவா வந்து இன்புட்டும் கொடுக்கல, ஐடியாஸும் கொடுக்கல, வேலையும் பார்க்கல. சோ இதுல ஜாக்குக்கு எப்படி நான் 50 தரணும் அப்படின்ற மாதிரி வந்து மைக் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ நாள் போக போக அந்த ஒன்னும் கூட இல்லாம வந்து ஜாக்ல இருந்து போகுது. அப்படி ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது, மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குது. அண்ட் தென் ஆனா 2 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சோம்ல, 50-50னா 50-50 தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்ல மட்டும் அவர் வந்து வாங்கிட்டே இருக்காரு. சோ இதுக்கெல்லாம் சரியாவாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு லீகலா வந்து லாயரை கூப்பிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து இதெல்லாம் வந்து செய்யறாங்க. இதுல வந்து 2 வருஷம் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, அதே சமயம் பார்ட்னர்ஷிப்புங்கிறதும் போயிடுச்சு. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அப்படின்றத வந்து ஆத்தர் வந்து என்னெல்லாம் சொல்றாருன்னா, அவங்க பர்சனாலிட்டியும் உங்க பர்சனாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னோட காம்ப்ளிமெண்டரிய போய் தேடு. லைக் நீ இதுல டெக்ல வந்து நீ நல்லா இருக்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தவங்க மார்க்கெட்டிங்ல நல்லா இருக்கிறவங்களா போய் தேடு. அந்த மாதிரிதான் நீ பார்ட்னர்ஷிப் பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க. லைக் உங்களுக்கு அவங்களோட பர்சனாலிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அவங்கள நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றீங்க, அண்ட் அவங்க வந்து நீங்க ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கும் போது அவங்க ஸ்லோவா போகணும்னு நினைக்கிறாங்களா, உங்களோட ப்ரியாரிட்டிஸ் என்ன, அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்பேக்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கணும். 2 பேருக்கும் எவ்வளவு கம்பேக்டபிளா இருக்குங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து இவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் 2A இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. 2A யாரு அப்படின்னு சொன்னா, அக்கௌண்டன்டும் சரி, அட்டார்னி. இவங்களோட பாஷையில வந்துட்டு லாயர் பேர் தான் அட்டார்னி. ஓகேவா? சோ இவங்க 2 பேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் வந்துட்டு காசு மிஷின் மாதிரி நம்ம காசு காசா கொடுத்துட்டு இருந்தாலுமே அவங்க நம்மள பாதாளத்துல தள்ளுற 2 பேர் வந்து இவங்கதான். ஏன்னா ஒரு கேஸ் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து கரெக்டா லீகலா இதுதான் அப்படின்றத வந்து மூவ் பண்றதுக்கு ஒரு லாயர் வேணும். அதே சமயம் நம்ம பண்ற விஷயங்கள் எங்க போய் சேருது, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல வந்துட்டு நம்ம இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபினான்சியல் டிசிஷன்ஸ் வந்து எங்க எடுக்கலாம்ங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வந்து இவங்க கண்டிப்பா இந்த அக்கௌண்டன்டோடத வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க, லைக் இப்போ வந்துட்டு என்னோட அக்கௌண்டன்ட் நான் ஒருத்தவங்க சூஸ் பண்ணி வச்சிட்டேன். ஆனா அவங்க அக்கௌண்டன்ட்ல இருக்கிற அவங்க பாக்குறவங்க எல்லாருமே ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொன்னா, நான் வாங்குற காசு எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது ரிட்டர்ன்ஸ் எந்த மாதிரி தரும் அப்படின்னு கேட்டா எனக்கு ரிஸ்கி தான். ஸோ என்னோட மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சன்
அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு அட்டார்னி தான் நான் ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து சொல்றாரு. அண்ட் இதுல இவரு ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிடாதீங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணுங்க. நம்ம எல்லாருமே பீப்புள் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்க ரிலீஜியஸா இருக்காங்க, ஓகே இவங்க ஹானஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹையர் பண்ணிடாதீங்க. ஐ எம் ஹேவிங் சோ மெனி பேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் தட். நான் வந்து ஹையர் பண்றப்போ வந்துட்டு அது வந்து என்ன சொல்ல, என்னோட லைஃப்ல இருந்து ஹார்ட் லெசன்ஸா தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். 10 வருஷம் கழிச்சுதான் இதெல்லாம் நான் பண்ண தப்பு அப்படின்றது தெரிஞ்சு. ஆனா பேசிக்கா பார்த்தா என்னோட சூசிங் ஆஃப் பீப்புள் தான் வந்து தப்பா இருந்துச்சு. சோ ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம நம்புறதுக்கு முன்னாடி, இவங்க ஓகேவா இருக்கும் நம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கில்ஸ் சரி, அவங்க வந்து நம்மளோட மைண்ட் செட்டுக்கு சரி, நம்ம நினைக்கிற விஷனுக்கு இவங்க ஒத்து வருவாங்களா, இந்த மாதிரி சொல்லிட்டு பீப்புள் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஈவன் அது எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலுமே சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளோட எம்ப்ளாயிக்கு நம்மளோட விஷன் வந்து எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போனோம் வைங்களேன், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு, ஆனா அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமர் சர்வீஸ்னாலேயே அந்த ஹோட்டலுக்கு திரும்பி போலாம் அப்படின்றது வந்து தோணும். ஓகேவா, அவங்க சிரிச்சு பேசுறாங்க, நல்லா இருக்கு, ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூ இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா திரும்பி அங்க போவாங்க. அதே சமயம் ஒரு செம்ம லக்ஸுரியான ஒரு ஹோட்டல், ஆனா ஹவுஸ் கீப்பிங் ஒழுங்கா பண்ணல, அண்ட் தென் நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து காலே எடுக்கல, இக்னோர் பண்ணிட்டாங்க, ரூடா நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் அந்த பிளேஸுக்கு போகணும்னு நினைப்பீங்களா? இல்ல. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இது ரெண்டுமே ஹோட்டல் தான், ரெண்டு இடத்துலயுமே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நீங்க அந்த ஹோட்டலோட ஓனரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பீப்புள், லைக் உங்களோட எம்ப்ளாயிஸ் கஸ்டமர்கிட்ட எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க தான் சொல்லியிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் லைன். இப்போ வந்து மேனேஜர் தான் ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மேனேஜருக்கு உங்களோட நெசசிட்டி என்ன, இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணி வச்சிருக்கணும். சோ இது எல்லாமே நடக்கல. பாலிசிஸ்ல மட்டும் எழுதி எழுதி மட்டும் வச்சிருந்தா பத்தாது. நீ சிரிச்சு பேசணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்றது மட்டும் இருந்தா பத்தாது. நீ ஒரு சக்ஸ் மூமெண்ட், அது வந்து நம்ம போன சாப்டர்ல வந்து பேசிப்போம். போன சாப்டர் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னா இதுல போய் பாத்துக்கோங்க. சோ இந்த சக்ஸ் மூமெண்ட் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும், நீங்க அதை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி உங்களோட கஸ்டமரை கிளைண்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட எம்ப்ளாயிஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்களோட அட்டாச்சா இருக்காங்க. ஸோ உங்களோட எம்ப்ளாயிஸோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே இருக்கும். உங்க பிராண்ட் மேல இம்பாக்ட் வந்து கொடுக்கறதே உங்களோட எம்ப்ளாயிஸ் தான். அந்த எம்ப்ளாயிஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட விஷனை புரிய வைக்கிறீங்கிறது இருக்கு. நீங்க ரைட் எம்ப்ளாயியை ஹையர் பண்றதுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப் தான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்களை நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாமே வந்து இவர் சொல்லியிருந்தார். இந்த சாப்டர்ல இருந்து நான் வந்து ஒரு பீப்புளை எப்படி பார்க்கணும், லைக் ஒரு பிசினஸ்ல ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த சாப்டரோட சம்மரியை நான் இதுல தரேன், ஜஸ்ட் ரீட் இட். இது வரைக்கும் நீங்க எந்த சாப்டருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னா பிளேலிஸ்ட் தரேன், இதுல போய் செக் பண்ணி பாருங்க. பை.